இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவனுக்கு நன்றி கூறுங்கள் என்ற வார்த்தைக்கேற்ப இன்று தனது மணி விழாவினை கொண்டாடி கொண்டிருக்கும் அதிபர் மதிப்புக்குரிய கிருஷ்ணகுமார் அவர்களே, அவருடைய பாரியார் அவர்களே, அவருடைய புதல்வியர்களே, புதல்வியரின் துணைவர் அவர்களே, இங்கே இந்த அவையிலே வீற்றிருக்கும் அறிவுசார் பெரியோர்களே, அருமையான ஆசிரியர்களே, மாணவ செல்வங்களே, பழைய மாணவர்களே, அபிவிருத்தி சங்க உறுப்பினர்களே, சிற்றூழியர்களே, உங்கள் அனைவருக்கும் இறைவனின் ஆசி கலந்த அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கருவிலே உருக்கொடுத்து காலமெல்லாம் காத்து இன்று வரை பிரியாவிடை நாயகனுக்கு வழியாக இருந்து வழிநடத்தி வரும் இறைவனுக்கு முதற்கண் நன்றி கூறுகின்றேன். அவருடைய வாழ்க்கையிலே அவர் தனது ஆளுமையினால், பணிவான பேச்சினால், அன்பான செயல்களினால், பண்பான அவருடைய பார்வையினால் பல உள்ளங்களை கவர்ந்திருக்கின்றார். அது இறைவனுக்கு இறைவன் கொடுத்த மாபெரும் சக்தி. அவர் தனது பிரியாவிடையிலே மகிழ்ந்திருக்கும் இந்த வேளையிலே இறைவன் அவர் வழியாக அவர் இங்கே பழைய மாணவனாக இருந்து கல்வி கற்று ஆசிரியராக பணிபுரிந்து அதிபராக கடமையாற்றி இன்று அமைதியான முறையில் இந்த பாடசாலையில் இருந்து விலகி செல்லும் இந்த நன்னாளிலே அவர் தந்தையாக மாணவர்களுக்கும், நண்பனாக ஆசிரியர்களுக்கும், வழிகாட்டியாக அனைவருக்கும் இருந்து வழிநடத்தி இந்த பாடசாலையை முன்னேற்ற நிலைக்கு எடுத்து சென்றமைக்காக இறைவனின் ஆசி அவர் மேல் நிறைவாக பொழிய வேண்டும் என்று இந்த வேளையிலே வேண்டுகின்றேன். அத்துடன் இறைவன் ஒவ்வொருவர் செய்கின்ற தன்னலமற்ற சேவைக்கு இறைவன் அவருடைய குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். அந்த விதத்திலே அவர்கள் குடும்பங்களுக்கும், குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினருக்கும் இறைவன் செய்து வருகின்ற எல்லா நன்மைத்தனத்துக்கும் நன்றி கூறி, அவர் தொடர்ந்தும் கல்வி பணியிலிருந்து விலகினாலும் சமூக பணி, குடும்ப பணியிலே சிறந்தவராக விளங்கி என்றுமே பல காலங்கள் வாழ்ந்து இறைவனுக்கேற்றவும் சமூகத்துக்கேற்ற சேவையாளனாக மாற இறையாசி வேண்டி இந்த வேளையிலே என்னை அழைத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.